ஹாய் கைஸ், வெல்கம் டு மோக்ஸி டாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னைக்கு எதிரான முதல் போட்டியில மும்பை அணிக்கு மிகப்பெரிய அடி. அதுவும் சொல்ல போனா அந்த அணியில அது அடினே சொல்ல முடியாது. அந்த அணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில இருந்து அதிரடியா நீக்கப்பட்டாரு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கவே இல்லை. அவங்க மனைவி கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்திய அணியில கேப்டனா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வீரரை மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் அணியில இருந்து அதிரடியாக நீக்கிருக்கீங்க அப்படின்னு கொந்தளிப்பையும் தெரிவித்தாங்க. ரோஹித் சர்மாவும் கடும் அதிருப்தியில தான் இருந்து வந்தாரு. அவரை நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை தான் கேப்டனா நியமித்தாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை தான் சந்தித்தாங்க. கடந்த ஆண்டு படுதோல்வி சந்தித்ததுனால இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புதிய புத்துணர்ச்சியோட மும்பை அணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில ஒரு அதிரடியான மாற்றம் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, முதல் போட்டியில ஹர்திக் பாண்டியா கேப்டனாக செயல்பட மாட்டார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது அவரே உறுதிப்படுத்தியும் இருக்காரு. அவருக்கு பதிலாக சென்னைக்கு எதிரான முதல் போட்டியில சூரியகுமார் யாதவ் தலைமையில தான் மும்பை அணி களமிறங்க இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன் முதல் போட்டியில ஹர்திக் பாண்டியா களமிறங்க மாட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு 2024 நடந்த ஐபிஎல் போட்டியில கடந்த லாஸ்ட் 2 போட்டியில ரொம்பவே தாமதமாக பந்து வீசி ரொம்பவே லேட் பண்ண காரணத்தினால அந்த அணியுடைய கேப்டன் அடுத்த போட்டியில விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. அதாவது 2 அல்லது அதற்கு மேல தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாமதமா பந்து வீசினா அடுத்த போட்டியில அந்த அணியோட கேப்டன் விளையாடக்கூடாது அப்படிங்கிற விதி இருக்கு. அதன்படி கடைசியா 2 போட்டியிலுமே ரொம்ப தாமதமா பந்து வீசிய காரணத்தினால அடுத்த போட்டியில ஹர்திக் பாண்டியா விளையாடக்கூடாது அப்படிங்கிறதான் விதி. அந்த போட்டி இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. அந்த முதல் போட்டி சென்னைக்கு எதிரான போட்டி அப்படிங்கிறதுனால அந்த போட்டியில ஹர்திக் பாண்டியா களமிறங்க மாட்டார் அப்படிங்கிற தகவலை அவரே சொல்லியும் இருக்காரு. அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா செயல்படுவார் அப்படின்னு தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதனால சிஎஸ்கேக்கு எதிராக சூரியகுமார் யாதவ் தலைமையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்க இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு வீரராக தான் இந்த ஆண்டும் செயல்பட இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேப்டன் லிஸ்ட்ல இருந்தும் ரோஹித் சர்மாவுடைய பெயர் பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டு இருக்கிறது. அதனால முதல் போட்டியில ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டாரு. சூரியகுமார் யாதவ் தான் விளையாட இருக்காரு. ரோஹித் சர்மா அந்த போட்டியில விளையாடுவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்னும் 3 தினங்கள் தான் இருக்கிறது ஐபிஎல் போட்டி தொடங்குவதற்கு. மிகவும் பரபரப்பாக தொடங்க இருக்கக்கூடிய இந்த போட்டியில அதுவும் முதல் போட்டியில ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.